மணத்தக்காளி கீரை தொகையல் காரம் மணம் குணம் நிறைந்த மணத்தக்காளி கீரை தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரை தொகையலுக்கு ஃபஸ்ட்டு மணத்தக்காளி நல்லா அலம்பி எடுத்துருந்தாச்சு. இது வந்து வீட்லேருந்து பறிச்சது தான். இது மாதிரி காய் பூ எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாமே நல்லது தான். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நிறைய போடலாம். உளுத்தம்பருப்பு மிளகா புளி எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், ஏன்னா இலை கொஞ்சம் கசக்கும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதோட வரமிளகா சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வறுத்த அதே எண்ணெயில் இந்த இலையெல்லாம் போட்டு சும்மா அப்படி ரெண்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினா அப்படி நல்லா சுண்டிடும் இலை. அப்படியே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி எவ்வளோ கம்மியாக எடுத்துப்பாங்க. இது போகிறோம். இது ஆறணுன்னா அரைக்கலாம். இப்போது வறுத்த பருப்பு மிளகாயோட கொஞ்சம் புளி அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு புளி காரம் நன்னா இருந்தால் தான் அந்த தொகையிலும் நன்னா இருக்கும். இதோட இந்த கீரையும் சேர்த்து அரைக்க வேண்டிதான். தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இது வந்து கீரை பச்சையாகவும் இருக்கும், ஜார் சூடாகி டேஸ்ட்டும் கெடாது. அடுத்தது அரைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஆச்சு. எப்படி பச்சை பசையல்னு இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் டேஸ்டி மணத்தக்காளி தொகையல் இஸ் ரெடி. தேங்க்யூ.